போஸ்டர் எப்படி டிசைன் பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல உங்க குழந்தைங்களுக்கு நீங்க பர்த்டே போஸ்டர் டிசைன் பண்ணணும்னா, நீங்க கேன்வா யூஸ் பண்ணலாம். கேன்வால எப்படி ஒரு பர்த்டே போஸ்டர் ஃப்ரம் த ஸ்கிராச் டிசைன் பண்ணலான்றத நான் காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் ஒரு blank-ஆன டெம்ப்ளேட் எடுத்துக்கிறேன். ஓகே. So this is a blank page. இப்போ நான் அந்த பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கேன்வால யூஸ்வலாக நம்ம போவோம் இல்லையா, இந்த மாதிரி canva.com போயிட்டு இந்த இதில் வந்து நம்ம எந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியா, இன்ஸ்டாகிராம் போஸ்டா, எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டைமென்ஷன்ஸ் எது இருக்கணும்ட்டு போஸ்டர் டிசைன் பண்ணுறோன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் கலர் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ண போகிறேன். கலர் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சாலிட் கலர்ஸ், டைரக்டான கலர்ஸ், அதாவது ஒரு கலர் மட்டும் தான் இருக்கும், டியூவல் டோன் இருக்காது. இந்த மாதிரியும் சூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து டியூவல் டோன் சூஸ் பண்ண போகிறேன். ஒரு டியூவல் டோன்னா ரெண்டு கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர், ஒரு ப்ளூ, ஒரு பர்பிள், ரெண்டுமே ஷேடாக இருக்கு. இது டார்க் ப்ளூ, இது பிளாக்குமே ரெண்டு டியூவல் டோன் இருக்கு. எனக்கு இது ஆரஞ்சு அண்ட் இந்த கலர் லைட் ஆரஞ்ச் அண்ட் டார்க் ஆரஞ்ச் நல்லா இருக்கு. இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க சூஸ் பண்ணிட்டு இங்க மேலே பார்த்தீங்கன்னா உடனே இந்த டாக்குமெண்ட் கலர்ஸ்ல ஆட் ஆயிடும். அப்படி ஆட் ஆயிடுச்சுன்னா இந்த கலர்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்க கிரேடியன்ட்ல போயிட்டு நீங்க ஏதாச்சும் டோன் மாத்தணும், இது கொஞ்சம் டார்க்கரா கொண்டு வரணும், லைட்டரா கொண்டு வரணும்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க ஸ்லைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஷேட் வேணுன்றது எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டூயல் டோன். இப்போ நான் ஃப்ரேம் சூஸ் பண்ண போறேன். ஃப்ரேம் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி ஃப்ரேம் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி சென்டரில் வச்சிருக்கலாம். அதில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட இது பண்ணலாம். இங்கே வந்து சர்ச்சில் ஃப்ரேம் கொடுங்க. ஃப்ரேம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் கொடுக்கலாம், இல்லை சர்க்கிள் அவ கூட கொடுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சர்க்கிளே இங்கே இப்போ என்டர் பண்ணுறேன். இப்போ சர்க்கிளில் ஃப்ரேம் கொடுத்துட்டேன். அண்ட் இதில் வந்து உங்கள் ஃபோட்டோ, உங்கள் பர்த்டே ஃபோட்டோ யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிட்ஸ் யாராச்சும் ஆட் பண்ணணும்னா நான் கிட்ஸுன்னு ஃபோட்டோ அனுப்புகிறேன். நான் இதில் வந்து கொடுக்குறது கிட்னு கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு பண்ணும்போது அப்லோட்ஸ் இதில் போய் நீங்கள் அப்லோட் ஃபைல்ஸ் வந்து உங்கள் லேப்டாப்ல இருந்து இல்லைன்னா உங்கள் மொபைல்லேருந்து வாட்ஸ்அப் கருவிட்டு வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை மொபைல்லேயே நீங்கள் கேன்வாவில் பண்ணால் கூட இது பாசிபிள் பண்ணலாம், மொபைல் வெர்ஷனில். ஸோ இப்போ வந்து நான் வந்து அப்லோட் ஃபைல்ஸில் இப்போ இங்கே இருக்க ஏதாச்சும் ஒரு குழந்தையோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறேன் நான். இந்த குழந்தையோட ஃபோட்டோஸ் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். இப்போ இது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம், இல்லைன்னா இது டேரெக்டாக வந்து நம்ம ஸ்ட்ரிங்க் பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேம்குள்ளே நம்ம என்டர் பண்ணலாம். அதை ஸ்ட்ரிங்க் பண்ணிங்கனால ஃபோட்டோ ஃப்ரேம்குள்ளே வந்துடும். இது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி நம்ம ப்ளஸ் சைனில் அட்ஜஸ்ட் பண்ணலாம், இப்படி கொண்டு வரலாம். பேக்ரவுண்ட் எப்படி ஒரு ஃபோட்டோக்கு ரிமூவ் பண்ணுறது லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது அதை நான் வந்து இங்கே வந்து டேக் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம ஃபோட்டோவுக்கு ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணலாம்னா மேலே ஹாப்பி பர்த்டேன்னு நம்ம கொண்டு வரலாம். ஹாப்பி பர்த்டேன்னு டெக்ஸ்ட் கொண்டு வரதுக்கு மேலே கிளிக் பண்ணீங்கன்னா ஹாப்பி பர்த்டேன்னு எலிமெண்ட்ல கொடுத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் வரும். இதில் இருக்கிறது கூட நம்ம ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணலாம். இப்போ கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் இந்த மாதிரி இமேஜ் வந்துருக்கும். இந்த இமேஜ் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பேக்ரவுண்ட், இது ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் ஆயிரும். இல்லை எனக்கு ஃபுல் பேக்ரவுண்ட் வேணாம், இது வந்து பின்னாடி மட்டும் இதை போகணும்னா இது ரைட் கிளிக் பண்ணிட்டு லேயர் கொண்டு வாங்க. லேயர்ல வந்து சென்ட் பேக்வேர்ட் கொடுக்கலாம். சென்ட் பேக்வேர்ட் கொடுத்து இங்கே மேலே இந்த மாதிரி பிளேஸ் பண்ணலாம். இந்த இடத்துல மட்டும் இது வந்து வரணும், ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா? யா, திஸ் லுக்ஸ் பெட்டர் இன் கம்பேர்ட் டு தட். யா, இப்போ நான் பலூன்ஸ்லாம் ஆட் பண்ணணும். பலூன்ஸ் நம்ம ஃபோட்டோவில் இருக்கிறது வேணா ஃபோட்டோ அன்செக் பண்ணிட்டு கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணலாம். கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணிட்டு பலூன்ஸ் வந்து ஒரு பலூன் தான் இருக்கு, நம்ம நிறைய பலூன்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ
ஸோ இந்த கோல்டு கலர் நல்லா இருக்கு, கோல்ட் அண்ட் ஒயிட். ஸோ இது வந்து எனக்கு இங்கே வரணும். ஸோ ஸ்ட்ரிங்க் பண்ணலாம். இப்போ இந்த கார்னர்ல போயிட்டு இப்படி பண்ணீங்கன்னா யூ கேன் ஸ்ட்ரிங்க் த பலூன்ஸ். இப்போ இதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் ஒன் மோர். சில நேரம் இது மாதிரி பலூன்ஸ் கொண்டு வரலாம். அப்புறம் ஹாப்பி பர்த்டேன்னு மேலே நம்ம எழுதலாம், ஹாப்பி பர்த்டே. கிராஃபிக்ஸ்குள்ளார ஹாப்பி பர்த்டேன்னு சர்ச் பண்ணுறேன். நிறைய ஹாப்பி பர்த்டேஸ் இருக்குது. ஸோ கோல்டு கலர் எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ இந்த கோல்டு கலர் எடுத்துட்டு நான் ஸ்ட்ரிங் பண்ணி ப்ளேஸ் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லையோ. ஸோ வி கேன் டேக் திஸ் ஒன். இந்த கோல்டு கலர் இங்கே, ஏன்னா நீங்கள் ஒரு இது கிளிக் பண்ணும்போதே அதுக்கு ரிலேட்டபிளாக வந்து கேன்வா கொஞ்சம் சஜஷன்ஸும் கொடுக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா யூ கெட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன். ஸோ இந்த இது நல்லா இருக்கு. ஸோ இதை வந்து ஸ்ட்ரிங் பண்ணி இங்கே வச்சிடலாம். நவ் லுக்ஸ் பெட்டர். ஓகே. அண்ட் கீழே வந்து இதை ஷவர் இல்லை கேண்டீஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணணும். சின்ன குழந்தைங்களா இருந்தால், பெரியவங்களா இருந்தால் அவங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து பர்த்டே ஷவர்ஸ்ன்னு கொடுக்கணும். ஓகே, பர்த்டே ஷவர்ஸ்ன்னு கொடுத்த உடனே வில் ஹாவ் லாட் ஆஃப் ஷவர்ஸ். இந்த இது நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம டபுள் சைடில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை இதே மாதிரி ரிலேட்டபிளாக ஏதாச்சும் வேற இருக்கா? இல்லை இது ஸ்ட்ரிங் பண்ணி ஒரு கார்னரில் வச்சிருங்க. இப்போ இந்த கிராஃபிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிராஃபிக்ஸ் வந்து நம்ம பிடிக்கலன்னா நம்ம கலர்ஸும் மாற்றிக்கலாம். இப்போ நான் இந்த ஷவர் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இந்த பார்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த பார்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து இந்த ஷவர் ஃப்ளிப் பண்ணணும். அப்போ ரைட் சைடு கிளிக் பண்ணிட்டு ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் மறுபடியும் ஸ்ட்ரிங் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் கலர்ஸ் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கலாம்னா இங்கே இதில் யூஸ் பண்ண இந்த ஷவரில் யூஸ் பண்ண 4 கலர்ஸ் இருக்குது. இந்த 4 கலர்ஸும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கலர்ஸ். இந்த கலர் கிளிக் பண்ணால் கோல்டு கலர் நம்ம சூஸ் பண்ணலாம். அதை நீங்கள் மாற்றினீங்கன்னா இங்கே கோல்டாக மாறிடும். கேன் யூ சி தி டிஃப்ரென்ஸ்? இப்போ இதில் இருக்கிறது கோல்டு வேரியண்ட்டாக இருக்குது. இல்லை இன்னும் ரெண்டு பிரைட்டான கோல்டு எனக்கு வேணும் அப்படின்னா எல்லோ கூட மாற்றலாம். இங்கே எல்லோ மாதிரி இருக்குங்களா, இங்கேயும் எல்லோ மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கலர் வந்து நல்ல டார்க்கான பிங்க். So we can change it to dark pink. The same way, here also I'm going to change this color to darker pink and this color to darker yellow. இந்த purple color கூட கொஞ்சம் change பண்ணலாம். Purple, darker purple நான் மாத்துறேன். இல்லை dark blue. So we can change the ஒரு எலிமெண்ட்ல இருக்க கலர்ஸுமே we can change in Canva. இந்த மாதிரி பண்ணலாம். So this is how we change the color. And இதுக்கு கீழே அந்த குழந்தையோட பேர் இல்லை யாராச்சும் பர்த்டே செலிப்ரேட் பண்றவங்க பேர் ஆட் பண்ணணும்னா நேம் கிளிக் பண்ணணும். நேம் டேக் மாதிரி நல்லா கோல்டில் வந்தால் ஓகே. நேம் கோல்டுன்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் நைஸ். இந்த மாதிரி இருக்கலாம். இதை விட இன்னும் கொஞ்சம் திஸ் இஸ் ஆல்சோ பெட்டர். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது மேஜிக் ரெக்கமெண்டேஷன்ஸ் சிலது காட்டும். அதில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் தரும் கேன்வாலேயே. ஸோ இந்த இது பாருங்கள், ரிப்பன் மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஸோ குட். இது இப்படி இருக்கிறதோட வி கேன் ஃப்ளிப் இட். இப்படி கிளிக் பண்ணி மேலே ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்தீங்கன்னா இப்படி, இந்த ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுத்தீங்கன்னா இப்படி ஃப்ளிப் ஆயிடும். ஸோ நவ் வி கேன் யூஸ் இட் லைக் திஸ். இப்போ இதில் வந்து உங்கள் குழந்தையோட பேரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பர்த்டே பர்சனோட பேரை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு டெக்ஸ்ட் போயிட்டு நீங்கள் ஆட்னு கொடுங்க. ஸோ நேம் இது வந்து இப்போ ராஜான்னு கிளிக் பண்ணுறேன், டைப் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி இங்கே நம்ம கொண்டு வரணும். ஸோ ராஜான்ற நேம் இதில் இருக்குது, ஹைலைட்டடாக இருக்குது. இது வந்து நம்ம சைஸ் இங்கே ஃபாண்ட் சைஸ் இது வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஆட். கீழே ஏதாவது ஷவர்ஸ், பலூன்ஸ், பட்டர்ஃப்ளைஸ் இல்லை பர்த்டேஸ்க்காக ஏதாச்சும் பர்த்டே ப்ராப்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பர்த்டே ப்ராப்ஸ்.
ஏதாச்சும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பர்த்டே கேக்ஸ் இல்லை வந்து மாஸ்க்கு கிஃப்ட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த கிஃப்ட் நல்லாயிருக்கு. இந்த கிஃப்ட்ஸ் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஜிஃப்ல வரும். இந்த மாதிரி இது சிலதில் ஜிஃப் வராது. ஸோ யூ கேன் ஆட் பர்த்டே போஸ்டர்ஸ், இந்த மாதிரி கேக்ஸ் சென்டரில் வச்சுக்கலாம். கிஃப்ட் 2 சைடுமே கிஃப்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த 2 சைடும் கிஃப்ட் ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த ரிப்பன்ஸ்லாம் இருக்கும் கொஞ்சம் அழகாக இன்னும் டெக்கரேட்டிவாக மாற்றுறதுக்கு. யூ கேன் ஆட் த ரிப்பன்ஸ் ஆன் போத் த சைட்ஸ். இது ஸ்ட்ரிங்க், இந்த கார்னர் ஷ்ரிங்க் பண்ணிங்கன்னா அதோட சைஸ் ஷ்ரிங்க் பண்ணலாம். ஸோ யூ கேன் ஆட் இட் டு த பிளேஸ் வேர் இட் இஸ் விசிபிள். ஸோ இங்கே ஒன்று ஆட் பண்ணலாம். அதிலே டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா இன்னொரு சைடில் ஆட் பண்ணலாம். இதை ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப் ஹரிசாண்டல். ஓகே. ஷவர்ஸ்ன்னு அடுத்தது சர்ச் பண்ணுறேன். கோல்ட் ஷவர். இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி வரும். இது நம்ம பிக்சர் மேலே ஃபுல்லாக வைக்கலாம். இல்லைன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சாரி இது வேணாம். ஓகே, திஸ் இஸ் ஸோ நைஸ். இதை வந்து நம்ம இப்படி மேலே எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட இப்படி பிளேஸ் பண்ணலாம். இல்லை ரொம்ப இதாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா யூ கேன் ஷ்ரிங்க் த சைஸ் அண்ட் கீழே மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மட்டும் டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அந்த நேம் மறைக்காத மாதிரி. ஸோ அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிருக்க மாதிரி இருக்கும். இவங்களுக்கு வந்து மேலே ஹேட் போடணும்னா பர்த்டே ஹேட். ஸோ நிறைய ஹேட் வரும். ஸோ பர்த்டே ஹேட்னு மட்டும் சர்ச் பண்ணுறேன். ரெட்டு வேணாம், வேறு கலர்ஸ் சூஸ் பண்ணலாம். ஏன்னா பேக்ரவுண்ட் ரெட்டாக இருக்கு இல்லையா. கோல்டு கலர்ல நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். இதை வந்து நம்ம ஷ்ரிங்க் பண்ணி இப்படி வந்து நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பர்த்டே பாய் இந்த மாதிரி நல்லா இருக்கும். இல்லை நீங்கள் க்ரௌன் வைக்கிறதா கூட, க்ரௌன் இஸ் ஆல்சோ குட் ஐடியா. க்ரௌன் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எஸ், திஸ் இஸ் ஸோ குட். கிட்ஸாக இருக்குது இல்லை பாஸுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா க்ரௌன் இஸ் ஆல்சோ வெரி நைஸ். இந்த க்ரௌனோட ஸோ திஸ் க்ரௌன் இஸ் வெரி குட். 3D எஃபெக்டில் இருக்குது. ஸோ யூ கேன் ஷ்ரிங்க் த சைஸ் and place it like this. Okay. So yes, I think this is a poster. இந்த poster வந்து நீங்க PNG-ஆ download பண்ணிக்கலாம். So this is the second page. Download னு கொடுக்கிறேன். Download. The current page has done. இப்போ வந்து நமக்கு ஒரு PNG-ஆ வரும். இது வந்து image. இந்த இமேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கீழே வேற ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் பேர் எழுதணும், இல்லை யாராச்சும் விஷஸ் தர பேரண்ட்ஸ், இல்லைனா நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ பண்ணுறீங்கன்னா உங்கள் நேம் ஆட் பண்ணுறதா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். இது எப்படி டிசைன் பண்ணுமோ இன்னும் டிசைன் பண்ணலாம். ஸோ ஃபார் அ பர்த்டே போஸ்டர் இந்த மாதிரி பேசிக்காக பண்ணலாம். ஒரு கிட்ஸுக்கு பண்ணும்போது இது மேக்ஸிமைஸ் பண்ணி திஸ் யூ கேன் சென்ட் இன் வாட்ஸ்அப். இதில் இன்னும் கொஞ்சம் கேண்டீஸ் ஆட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு பண்ணும்போது இன்னும் நம்ம கலர்ஃபுல்லாக பண்ணலாம். இஃப் யூ டூயிங் ஃபார் அடல்ட் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் வேணும், போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணணும், இல்லை வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஷேர் திஸ் வீடியோ டு எவ்ரி ஒன் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.